வணக்கம் சொந்தங்களே. முதலிலே நல்லவர்களோடு பழகத் தொடங்குங்கள். அதுவே எல்லா நற்குணங்களையும் உங்களிடம் வரவழைக்கும். நல்லவர்களோடு உங்களுடைய நட்பை பொறுத்து உங்களுடைய நண்பர்களை வைத்தே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது எடைபோட தெரிந்துவிடும். ஆக நல்ல நண்பர்களோடு பழக்கம் வையுங்கள். நல்ல நண்பர்களை நட்பை கற்றுக்கொண்டு நல்லவற்றை புரிந்து கொண்டு நல்லபடியாக உங்கள் பயணத்தை தொடருங்கள். உங்கள் நண்பர்களை வைத்தே உங்களது நடத்தையை அறிந்து கொள்ள முடியும். மனம் கடவுளை நோக்கி இருந்தால் வாழ்க்கை எனும் திசை மாறிப்போகாது. கடவுளை என்றென்றும் நம்பிக்கையோடு நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எனும் பயணம் திசை மாறாமல் நேர்வழியிலே சென்று கொண்டிருக்கும். புகழுக்காகவோ புண்ணியத்திற்காகவோ பிறருக்கு உதவி செய்யாதீர்கள். புகழுக்காகவோ புண்ணியத்திற்காகவோ பிறருக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள். அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உண்மையாகவே அடிமனதின் ஆழத்தோடு உதவி செய்ய வேண்டும். நம்மை போல் நம்மை சேர்ந்தவர்கள், நம் சுற்றத்தார்கள், நம் சொந்தங்கள் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அவர்களுக்கும் உங்களது வலது கரத்தை கொடுத்து உங்களோடு பள்ளத்தில் இருப்பவர்களை உங்களோடு மேட்டுக்கு அழைத்து வாருங்கள். ஒரு உதவியை செய்துவிட்டு நீங்கள் உடனே அந்த உதவியை படம் பிடித்து விளம்பரப்படுத்தி புகழுக்காக விளம்பரத்திற்காக நீங்கள் அந்த உதவியை செய்தீர்களேயானால் அந்த உதவிக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. பணம், படிப்பு, குலம் இவற்றால் கர்வம் கொள்ளும் வரை மனிதன் கடவுளின் அருளுக்கு பாத்திரமாக இருக்கிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய வணக்கம்.